தமிழக அரசினுடைய திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 3வது வாரமாக நம்முடைய கம்பம் கோட்டை மைதானத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்து மூவி பள்ளியிலே நம்முடைய திருக்குறள் திருப்பணிகள் விழா இப்போது துவங்க இருக்கிறது. இதற்கு நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினரும் செயல் வீரருமான ஆரோக்கியராஜ் அவர்களை தலைமையேற்று நடத்தும்படி திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை தேனி மாவட்டம் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பு என்ற ஐயன் வள்ளுவன் போற்றும் வெள்ளி விழா 25வது நிகழ்வை தமிழக அரசு தமிழகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை கம்பம் தேனி மாவட்டம் கம்பத்தில் யாரிடம் கொடுத்தால் இந்த பணி செவ்வனே சீரும் சிறப்போடும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலும் மாணவ செல்வங்களுக்கு பயனளிக்கும் வகையிலும் இருக்கும் என சீர்தூக்கி ஆய்ந்து பார்த்த போது அவர்களுடைய நினைவுக்கு வந்தது நம்முடைய 46 ஆண்டுகளை கடந்து தமிழுக்காக செம்மொழிக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் காந்திய செல்வர் அண்ணன் இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தான் பசுமரத்தாணி போல அவர்கள் நினைவுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 3வது நாள் நிகழ்ச்சிக்காக வரவேற்புரை நல்க வந்துள்ள பாரதன் கவிஞர் பாரதன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல அந்த இன்றைய தமிழின் சிறப்பையும் உலக திருமறையாம் திருவள்ளுவரின் திருக்குறளின் சிறப்பையும் நமக்கெல்லாம் செய்திகளாக நல்ல தமிழில் நம்மிடையே உரையாற்ற வருகை பேராசிரியை சர்மிளா அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். அவரோடு இணைந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் கோவிந்தராஜன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். முன்னிலை பொறுப்பை ஏற்க எப்பொழுதும் போல் குறித்த நேரத்தில் வருகை வந்துள்ள எங்கள் பாரதிய இலக்கிய பேரவையுடைய புரவலர் ஐயா பி. சுந்தரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்று இந்த விழாவின் துவக்கமாக அண்ணன் பாரதன் அவர்கள் தன்னுடைய அருமையான வரவேற்புரையை இப்போது நிகழ்த்துவார். எல்லா வேலைகளையும் தன்மையில இழுத்து போட்டு கொண்டு செய்கின்ற அன்பிற்கிலேய தம்பி தளபதி அவர்களையும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இனிய உறவாக இன்னாத கூறல் கணிப்ப காய்க்கால் நற்று குழந்தி யாழினிதி என்ப தம்மக்கள் மல்லை சொல் கேளாதவர் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தடை இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்துவிட பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்
சொல்லிருக்கு பட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கட்டணை தூடும் மனக்கேள்வி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு அகழ்வாரை தாங்கும் இளவர தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை முகநக நட்பது நட்பு என்று நெஞ்சிட்டு அகநக நட்பது நட்பு அருள் இழக்க அவ்வுலகம் இல்லை பொருள் இழக்க இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்கள் தன்னுடைய முத்தத்தை பரிசாக வழங்கி தங்கு வகையின்றி தயக்கமின்றி ஒப்பிட்டிருக்கிறார். அடுத்த முறை பாரதி இலக்கிய பேரவையில் 1330 குரலையும் அவர் ஒப்பிட்டு நம்முடைய பாராட்டுகள் பெற வேண்டும் என வாழ்க்கை கண்டிப்பா உங்களை வாழ்த்துவோம். அந்த நாளை எதிர்பார்த்து அடுத்து இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது தந்தையுடன் சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக பல இந்த பாரதி இலக்கிய பேரவை நிகழ்வுகளில் தன்னுடைய அற்புதமான பேச்சால் அபாரமான பேச்சால் எங்களை வியப்பில் ஆக்கிக் கொண்டிருக்கும் செல்வன் பூயன் அவர்களை இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக வணங்கும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். எண்ணிய எண்ணியால் கைதுப எண்ணியார் பின்னியார் ஆக பெற்று. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் அவர் என்ன எண்ணினாரோ அதை செய்வதற்கு அவர்கிட்ட மன உறுதி இருந்தா அவரால் எந்த காரியத்தை நினைச்சாலும் அதை செய்து முடிக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பெரிய மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவர் கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டத்துல போயிட்டு இருக்கப்ப கடனை கட்ட முடியாம ஒரு இடத்துல சோகமா உட்காந்துருக்காரு. சோகமா உட்காந்துருக்கப்ப ஒருத்தர் வராரு. என்னப்பா தம்பி சோகமா உட்காந்துட்டீங்களே, என்னாச்சுன்னு நம்ம கேட்டாரு. அப்ப நான் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைண்ணா மளிகை கடை வச்சிருந்தேன், இப்படிலாம் கடன் ஆயிடுச்சு, எப்படி இந்த கடனை கட்டாதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு, ஒரு செக் எடுக்கிறாரு. எழுதி இந்தாப்பா 1 கோடி, இதை நீ வச்சுக்க, இதே அடுத்த வருஷம் இதே நாள்ல இங்க எனக்கு இந்த மறுபடியும் இந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன நினைச்சிட்டாரு, சரி கடன் கேட்டா நம்ம 1 கோடியை கொடுத்துருவோம், அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சியை போடுவோம்னு கடைக்குள்ள போய் இந்த 1 ரூபா செக் அந்த டிராப்ல வச்சுட்டு கடினமா ஒரு மன தைரியம் இருக்கு. எப்படின்னா கடன்காரங்க அந்த 1 கோடியை கொடுத்துடலாம், அது வரைக்கும் நம்ம உழைப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து உழைச்சு அந்த செக்கை எடுக்காம அந்த 1 கோடி கடனை கட்டி முடிச்சிடுறாரு. அதே 1 வருஷம் கழிச்சு அவர் மறுபடியும் அந்த செக் எடுத்து போய் பார்க்கலாம் போறாரு. அங்க போய் பார்த்தா யாரையுமே காணும். அப்போ ஒரு அம்மா நடந்துறப்ப, அம்மா இந்த செக்கு கொடுப்பாரே அவருங்க இருக்காரம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்பதான் தெரியுது அவருக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் இந்த பெரிய பிசினஸ் மேன் செக் எழுதி கொடுக்கறது இருக்காராம். அதனால தெரியாம உங்க பையன் கொடுத்துருந்தா என்னை மனுஷங்கப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அவர் இந்த கடைக்காரர் உணர்றாரு, நம்ம யாரோ ஒருத்தர் கொடுத்த செக்கு அது செல்லுமா செல்லாதான்னு கூட வாங்கி வச்சு நம்ம மனதை நம்பி மட்டும் நம்ம உழைச்சு இவ்வளவு பெரிய கடன் அடைச்சிருக்கோம். இது மாதிரி நம்ம யார் என்ன நினைச்சாலும் மனசுல நம்ம முடியும்னு நினைச்சா யார் எதுனாலும் வெல்ல முடியும். எனவே நன்றி முறையை நினைக்கிறேன். நன்றி. செல்வன் பூயன் அவர்களுக்கு பாரதி இலக்கிய பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இளையவர் சுற்றில் அடுத்ததாக பாரதி இலக்கிய பேரவையின் சொத்து எங்களுடைய இளைஞரணியின் வைப்புநிதி அருமை தம்பி தவமணி அவர்களை உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நாளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்வில் இது 3வது வாரம். எப்பொழுதுமே நாம இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதற்கான ஆதரவு குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறான ஒரு சிந்தனையை இந்த சமூகத்தில் விளைக்கும் போது அதற்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். நம்ம கண்கூட பார்க்கிறோம். திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் காட்டுகள் அழகாக சொல்லியிருப்பார். 2 என்பவர்கள் தான். இந்த உலகு நாளிலும் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கதி இருந்தால் போதும் திருப்பி மீட்டு விடலாம் என்று. கதி என்றால் கம்பராமாயணம், தி என்றால் திருக்குறள். கம்பராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நாளிலும் அழிந்தால் கூட திருப்பி மீட்டு விடலாம் என்று சொல்வார்கள். அதற்கு ஒப்பான நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது உலகத்திலேயே திருக்குறள் மட்டும்தான். எனக்கு பிடித்த 2 குறளை மட்டும் நான் பேசி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அழகான குறள்,
அந்த குறளை சில புத்தகங்களை நம்ம படித்தோடனே கடந்து சென்றுவோம், சில புத்தகங்களை படிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை படிப்போம். ஆனால் சில புத்தகங்கள் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு பொருளை தரும். அத்தகைய புத்தகம் தான் திருக்குறள். கற்க வேண்டும். கசடு அற, கசடுனா குற்றம், குற்றம் இல்லாம கற்கணும். கற்க கசரட கற்பவை, கற்ற பின் என்ன பண்ணணும்? கற்க கசரட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அழகா இதை விட ஒரு சிறந்த ஒரு குறளை நம்ம மேற்கொள் காட்டிவிட முடியாது. அழகா நம்ம என்ன படிக்கணும்? படிச்சபடி நம்ம அதற்கு தகுந்தாப்புல குற்றமர படிக்கணும், அதற்கு தகுந்தாப்புல இருக்க வேண்டும். சாதாரணமா அந்த கோணாங்காட்சி மட்டும் படிச்சுட்டு ஏனோ படிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்வை நம்ம கொண்டிருக்க கூடாது. அதான் அறிவுமதி அழகா இருப்பார் திருக்குறளை பற்றி குறிப்பிடும் போது, திருவள்ளுவர் தேர்வு எழுத போனார், பாவம் ஃபீலாகி போனார். காரணம் அவர் படிக்கவில்லை, போனார். அதுபோல் இல்லாமல் நாம் கசகட கற்க வேண்டும். மற்றொரு குறை என்னவென்று சொன்னால், நாம் ஒருவருக்கு தீங்கு நமக்கு யாராவது ஒருவர் செய்திருந்தால் நாம் அவருக்கு திருப்பி தீங்கு செய்ய வேண்டும் என்பதில்லை. ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் நாம் அவருக்கு திருப்பி நன்மையை செய்ய வேண்டும். ஆனால் திருக்குறள் என்ன கூறுகிறது தெரியுமா பெரியவர்களே? ஒருவர் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று இல்லை, தீங்கு செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைப்பது கூட இல்லை, மறந்து கூட அவருக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. அப்படி நாம் நினைத்தோமே என்று சொன்னால் அந்த அறம் நம்மை விழுங்கிவிடும். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அத்தகைய உயர்ந்த அறக்கருத்துக்களை கொண்ட திருக்குறளை போற்றுவோம், வாழ்வில் மூளை அறநூலாக நம்முடைய வாழ்வியலை மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.